இந்தியாவுக்கு எதிரா ஸ்கெட்ச் போடுறேங்கிற பேர்ல, பாகிஸ்தான் தான் தலையிலேயே மண்ண வாரி இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டுருக்காங்க. அதுவும் சாதாரண இடத்துல இல்லங்க. யுனைட்டட் நேஷன்ஸ்ல ஐநா சபையில பாகிஸ்தான் அவங்க தலையில அவங்களே எப்படி மண்ண வாரி போட்டாங்கங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு வந்து இந்தியா ஃபுல்லா மோர் தென் 200 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து மாக் ட்ரில் நடக்க போகுது. இது 1970ஸ்க்கு அப்புறம் இப்ப தான் நடக்குது. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாக் ட்ரில் நடந்தப்போ இந்தியா ஒரு போருக்கு போச்சு. போருக்கு போய் அந்த போர்ல பயங்கரமா ஜெயிச்சோம் பாகிஸ்தான. அதுல தான் பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடே உருவாச்சு. அது என்ன நடந்துச்சு அப்போங்கிறத பார்க்க போறோம். அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்ங்கறத பார்க்க போறோம். அண்ட் 3வது முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் சரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையில என்னதான் நடந்துட்டு இருக்கு லேட்டஸ்டா? கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 3 விஷயத்தையும் டீடைலா பார்க்க போறோம். ஒவ்வொண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட வந்து கரெக்ட்டா சேர்க்கும். ஓகேவா? சூப்பரா ஆரம்பிக்கலாமா? எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்தாச்சுல. ஹலோ எவ்ரிவன். நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லிடுறேன். சோ பாகிஸ்தான் வந்து யுனைட்டட் நேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு கண்ட்ரியா ஒரு எமர்ஜென்சி செக்யூரிட்டி கவுன்சில வந்து கூட்டியிருக்காங்க. ஓகேவா? இந்த செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்றப்போ உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள்லாம் அதுல வந்து உட்காருவாங்க. இது வந்து ஒரு குளோஸ்ட் டோர் மீட்டிங்கா நடத்தப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இது நேத்திக்கு நைட் நடந்திருக்குது. இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து 3 விஷயங்கள அதிகமா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காஷ்மீர் பிரச்சனை வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை. இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து எல்லா நாடுகளும் உள்ள புகுறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா வந்து இப்ப காஷ்மீரோட கம்ப்ளீட்டா காஷ்மீர் இந்தியாவோடதுங்கிறத எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாச்சு. காஷ்மீர்ல இருக்கிற மக்களும் அத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காஷ்மீர்ல வந்து நல்ல பிசினஸ் வந்துட்டு இருக்குது. நல்ல வணிகம் நடந்துட்டு இருக்குது. டூரிசம் வந்துட்டு இருக்குது. அங்கேயும் த்ரைவ் ஆயிட்டு இருக்குது. இந்தியாவும் காஷ்மீரும் ஒண்ணு அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல எஸ்டாப்லிஷ் ஆன இந்த நேரத்துல பாகிஸ்தான் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இங்க பாருங்க காஷ்மீர்ல இருக்கிற மக்கள்லாம் பாவம் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரயலுக்காக முதல்ல இத கூட்டுறாங்க. 2வது இது பாகிஸ்தானோட காரணங்கள் இத கூட்டுறதுக்கு. இதுக்கு தான் நான் இந்தியாவுக்கு போட்ட ஸ்கெட்ச் 3 பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அவங்க எதிர்பார்த்தது என்ன எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி நான் சொல்லிடுறேன். பாகிஸ்தானோட 2வது எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடந்த பிரச்சனை வந்து ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பஹல்காம்ல நடந்த தாக்குதல் வந்து பேசிக்கா பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவே பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறாங்க பாருங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படிங்கறத ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன். பாகிஸ்தான் 2வது ஒரு விஷயத்தை கிளைமா முன்வைக்கிறாங்க. அண்ட் 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பக்கூடிய தண்ணியை வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செனாப் அப்படிங்கிற நதி வந்து பாகிஸ்தானோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நதி. அந்த நதியை நம்ம கம்ப்ளீட்டா மூடி வச்சிட்டோம். ஓகேவா? அந்த நதி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, வாழ்நாள்ல வந்து இந்த நதியை நான் தாண்ட கூட முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு நதி. பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப கம்மியா ஓடிட்டு இருக்குது. நான் நடந்து கூட போக முடியுது. ஒரு மிகப்பெரிய நதி வந்து இன்னைக்கு வற்ற ஆரம்பிச்சிருக்குது. இந்தியா வந்து பேசிக்கா டேம் நடுவுல கட்டி இருக்கும். அந்த டேம் எல்லாம் நம்ம மூட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாம் தண்ணி நீங்க கேட்கிற போல கொடுக்க முடியாதுங்கிற ஒரு ஆங்கிள். அண்ட் இனிமே இது ஒரு சிம்பாலிக்கான விஷயம் கூட வச்சுக்கோங்களேன். சிம்பாலிக்கா இந்த தண்ணி வந்து இனிமே பாகிஸ்தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் படி இந்தியாவும் பாகிஸ்தானும் எதா இருந்தாலும் ஒண்ணா சேர்ந்து தான் டெசிஷன் எடுக்கணும் இந்த தண்ணி சம்பந்தமா. இந்தியா வந்து இனிமே யூனிலேட்டரலா நாங்க நிறுத்திக்கிறோம்ப்பா. எங்க தண்ணியை உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாதுங்கிற ஒரு டெசிஷன் இப்ப எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க நினைக்கிறப்போ திடீர்னு திறந்து விட்டாங்கன்னா, சோ தண்ணியை ஹோல்டு பண்றோம். டேம்ல தான் தண்ணி இருக்குது. எங்கேயும் தண்ணி போக போறது இல்ல. மொத்த தண்ணியும் நம்ம இன்னைக்கு கன்சியூம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அப்படியே தண்ணியை டைவர்ட் பண்ணி இன்னொரு ஆத்துக்குள்ள நம்ம போக முடியாது. தண்ணியை நிறுத்தி வைக்க முடியும். நிறுத்தி வச்சுட்டு திடீர்னு திறந்தோம்னா என்ன ஆகும்? வெள்ளம் வந்துரும். வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சிட்டு போகும் பாகிஸ்தானுக்குள்ள. சோ அந்த கண்ட்ரோலை வந்து இந்தியா இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்குமே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. பாருங்க ஒரு தண்ணிய சம்பந்தப்பட்ட ஒரு போரை வந்து இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 விஷயம். முதல் விஷயம் என்ன? காஷ்மீர் பிரச்சனையில எல்லா நாடும் இன்வால்வ் ஆகணும். 2வது வந்து இது எப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து இன்னும் 5 தெருவுல இருக்கிற எல்லாருமே கிளம்பி வந்து பேசணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாகிஸ்தான். காஷ்மீர் பிரச்சனை வந்து இந்தியா பிரச்சனை. இந்தியா ஹேண்டில் பண்ணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இன்டர்நேஷனலா எல்லாரும் வந்து பேசணும். 2வது வந்து இது ஒரு ஃபால்ஸ் பிளாக். இந்தியாவே அவங்களுக்கு பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறாங்க. அண்ட் 3வது வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில கை வச்சிருக்காங்க. அதுவுமே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் குறை சொல்லணும். இந்த 3 விஷயத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு பாகிஸ்தான் வந்து யுனைட்டட் நேஷன் கவுன்சில் முன்னாடி செக்யூரிட்டி கவுன்சில் முன்னாடி ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கை கன்வென்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்த பிரச்சனை பஹல்காம் தாக்குதல் நடந்ததுல இருந்து நம்ம நிறைய நியூஸ் பார்த்திருப்போம். ஜப்பான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, சைனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, யுஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட என்வாய்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம டெல்லியில வந்து ஒரு கார்ல போயிட்டு வர போட்டோ எல்லாம் பார்த்திருப்போம். பேசிக்கா இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுனா கடைசியில இங்க தான் வந்து நிக்கும்னு தெரியும். சோ முதல்லயே நம்ம என்ன இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து லாஸ்ட் 10 டேஸ் இந்தியா இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணியிருக்கிறது எல்லா கண்ட்ரி கிட்டயும் இங்க பாருங்க பாகிஸ்தான் தான் இத பண்ணிருக்காங்க. இதுக்கு
இதுக்கு பின்னாடி லஷ்கர் இ தொய்பாங்கிற அமைப்பு எப்படி இருக்காங்க, இத பண்ணவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்தவன் எப்படி வந்திருக்கான், இத பண்ணவங்க பாகிஸ்தான்ல இருந்து உள்ளுக்குள்ள எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைலையும் மறுபடியும் எல்லார்கிட்டயும் காமிச்சிருக்கோம். சோ ஆக்சுவலா அங்க கன்வென்ட் பண்ண மீட்டிங்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரியாலிட்டி ஓகேவா, எக்ஸ்பெக்டேஷன் பாகிஸ்தானோட எக்ஸ்பெக்டேஷன் இது. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் இது இந்தியாவே அவங்களுக்கு பண்ணிக்குச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேசிக்கான क्वेश्चन எல்லாரும் கேட்டது, உங்ககிட்ட சாட்சி இருக்கா? இந்தியா எதுக்கு இது அவங்களுக்கே அவங்க பண்ணிக்கணும்? பேசிக்கா எல்லா லாஜிக் படியும் அங்க டூரிசம் இன்கிரீஸ் ஆகுறதும், அங்க மக்கள் வந்துட்டு போகிறது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கும் சக்சஸ்ன்னு தான் எல்லாரும் பேச போறாங்க. மக்களும் அதை செலிப்ரேட் பண்ண போறாங்க. அங்க இருக்கிற மக்களும் சந்தோஷமா இருக்க போறாங்க. இது நடந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு தேவையில்லாத வேலை தான். சும்மா இதை வந்து ஃபால்ஸ் ஃபிளாக்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா? சாட்சி இல்ல, அப்ப அப்படி பேசாதீங்கிறது முதல்ல. ரிஜெக்டட் த ஃபால்ஸ் ஃபிளேம், இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி அடிச்சு உட்கார வச்சாச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி லஷ்கர் இ தொய்பாங்கிற அமைப்பு கண்ட்ரிக்குள்ள இருந்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட தலைவரான ஹஃபீஸ் சயீத் வந்து இந்தியால மட்டும் இல்ல அமெரிக்கால கூட தேடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, இன்டர்நேஷனல் லெவல்ல தேடப்படக்கூடிய ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். நீங்க பாதுகாப்பா ஹவுஸ் அரெஸ்ட்னு வீட்டுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த ஆள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரவன் போறவன் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ பேசிக்கா இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? லஷ்கர் இ தொய்பாங்கிற இந்த தீவிரவாத அமைப்பை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ரெண்டாவது क्वेश्चन அவங்க மேலே ரிவர்ஸ் ஆயிருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மினிஸ்டர்ஸ் கண்டமணிக்கு பேசிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட சொல்ல கூட இல்ல, நான் சொன்னா லைட்டா நம்ம ஊர்ல வந்து தேவையில்லாம பீதி வர்ற மாதிரி இருக்கும். அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம், இந்தியா மேல போட்டுருவோம், எங்க கிட்ட என்ன சும்மாவா இருக்குது, எங்க கிட்ட வந்து 64 164 அத்தனை அணு ஆயுதம் இருக்குது, எல்லாமே இந்தியாவை பார்த்து தான் இருக்குது. சோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல்ல மறுபடியும் கண்டம்னேஷன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு தடவை கூட ரஷ்யா ஓப்பனா வந்து நாங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம்னு பேசல. ஏன்னா அணு ஆயுதம் இருக்கிற கண்ட்ரியோட கெத்து அங்கதான் இருக்குது. சோ நம்ம கிட்ட பவர் இருக்குது, ஆனா நம்ம அந்த நேரத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா உலகமே அது அழிஞ்சு போயிடும். எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணா எல்லாரும் சாக வேண்டியதான். அப்ப அந்த மாதிரி பேசினது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கும் பாகிஸ்தான் தலையில ஒரு குட்டு விழுந்திருக்குது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் பாயிண்ட், இந்தியாவும் பாகிஸ்தானும் அதனால இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காம ரெண்டு பேருமே அவங்க பிரச்சனையை அவங்க தான் தீர்த்துக்கணும், வெளியில இருந்து மூணாவதுலாம் யாரும் வரக்கூடாது, பைலேட்டரலா நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னவே டயலாக்ல நீங்க பண்ணணும், பேசி தீர்த்துக்கணும். ஆனா ரெண்டு கண்ட்ரி தான் இன்வால்வ் ஆகணும்னு இருக்காங்க. பாகிஸ்தான் என்ன எதிர்பார்த்தாங்க, மூணாவதாக ஏதாவது கண்ட்ரி இன்வால்வ் ஆகணும், இதை ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாத்தணும், காஷ்மீர் மேல இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை கொண்டு வந்து காஷ்மீர் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு டிராமாவை போடணும், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவே உங்களுக்கு பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். இதை மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதை கன்வென்ட் பண்ணதே பாகிஸ்தான் தான். கடைசியில் இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு டிப்ளமேட்டிக்கா நிறைய விஷயத்தை பண்ணதுனால இது பாகிஸ்தானுக்கே ரீபவுண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வின்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இதுல முக்கியமான டேக்அவேஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், நடந்த தாக்குதலை வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து 100% கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படணுங்கிறது இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலும் சொல்லிடுச்சு. தேங்க்ஸ் டு பாகிஸ்தான். சூப்பர்ப்பா, நன்றிப்பா. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து கவுண்டர் டெரரிசம், இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் பதிலுக்கு ஆக்ஷன் பாகிஸ்தான் என்ன நடத்திட்டு இருக்குது எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட இனிமே காமி, மண்ணுல இருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு இருக்குது, அதுக்கான பதில் என்கிட்ட சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், பாகிஸ்தானோட இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் யுனைடெட் நேஷன்ஸ் உள்ள வந்து பேசணும். அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள மூணாவதா ஏதாவது ஒரு கண்ட்ரி வரணும், சைனா வரணும், அமெரிக்கா வரணும், அதெல்லாம் வர முடியாது, உங்க ரெண்டு பேர் பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்கன்னு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், நோ ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரெசல்யூஷன். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெனரலா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த மாதிரி எமர்ஜென்சி மீட்டிங் நடந்துச்சுன்னா அவங்க ஒரு அஃபிஷியலா ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இல்லப்பா இது அமைதியா தீர்த்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே இந்த தடவை சொல்லல, நீங்களே பாத்துக்கோங்க, அமைதியா பேசிக்கோங்கன்னு வாய்மொழியில சொல்லியிருக்காங்களே தவிர அஃபிஷியல் ஃபார்மல் ஸ்டேட்மெண்டா இதுவரைக்கும் எதுவும் வரல. இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பேசிக்கா எந்த விதமும் பாத்தீங்கன்னா, இவன் தப்பு பண்ணியிருக்கான் எங்களுக்கு தெரியும், தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படணும்னு சொல்றது நீ ஆக்ஷன் எடுத்துக்கோ, பட் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு டோன்ல தான் இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்த மீடியால ரிப்போர்ட் பண்ண விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு இருக்குது. இதுல பாகிஸ்தான் மீடியா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் பேசி தீர்த்த சொல்லிட்டாங்கங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி அதுக்கு முன்னாடி நீ லஷ்கர் இ தொய்பாவை வளர்த்து விட்டுட்டு இருக்கான்னு இவ்வளவு சொன்னது, ஏன் வந்து அங்க உள்ளுக்குள்ள போய் இந்தியாவே பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ற, அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டது, இது எதுக்குமே அவங்க பதில் சொல்லல. இந்தியா கிட்ட என்ன சாட்சி இருக்குதுங்கிற ஒரு கேள்வி பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பண்ணவன் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல இருக்காங்கிறத வந்து மீடியா வேர்ல்டு ஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்தியா என்ன சாட்சி கொடுக்கணும்? அவன் ஒரு எக்ஸ் பாகிஸ்தான் ஆர்மி, அவன் இந்தியாக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ எல்லா விஷயமும் இந்தியா சாலிடா ப்ரூஃபோட வச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து டிராமா போட்டது கள்ளங்கபடம் இல்லாம மொத்தமா தொக்கா தக்காளி மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இதுதாங்க நடந்திருக்கிற விஷயம். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். இன்டர்நேஷனல் லெவல்ல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இந்தியா பக்கம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மேஜர் ஸ்ட்ராங் டிப்ளமேட்டிக் வின் ஃபார் இந்தியா. ஓகேவா? இது வந்து எந்த விதத்திலயும் நம்மளோட பியூரோக்ராட்ஸ் இருப்பாங்கல்ல, நம்மளோட டிப்ளமேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு மேஜர் வின், செகண்ட் தாட்ஸே கிடையாது. எனிவே, அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய மாக் ட்ரில் பத்தி சொல்றேன். சோ இதுக்கு முன்னாடி மாக் ட்ரில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வானத்துல இருந்து யாராவது குண்டு போட்டாங்கன்னா அப்ப இமிடியேட்டா மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ண, அந்த சிச்சுவேஷன் நம்ம யாருமே வாழ்ந்திருக்க மாட்டோம். சோ ஒரு ட்ரையல் ரன் மாதிரி சில விஷயங்கள் வந்து நாளைக்கு பண்ண போறாங்க. இந்தியால இருக்கக்கூடிய 244 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இது நடக்க போகுது, which is இந்தியால இருக்கக்கூடிய 30% ஆஃப் இந்தியால இது நடக்க போகுது. மேஜரா எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்
ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, பாகிஸ்தான் சைடு இருக்கக்கூடிய ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா இந்த சைடுல தான் மேஜரா இருக்குது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா வந்து ரொம்ப கம்மியா தான் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆப்பரேட் ஆக போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன்லி இன் சென்னை அண்ட் கல்பாக்கம். ஆந்திரால 1, தெலுங்கானால ஹைதராபாத், விசாகப்பட்டினம், கர்நாடகாலயுமே வந்து ஏதோ 1, 2 அந்த மாதிரி தான். கேரளால வந்து ஆனா 14 பிளேசஸ்ல. சோ பேசிக்கா வந்து சவுத் இந்தியா கம்பேரிட்டிவ்லி கம்மி. பட் மத்தபடி சவுத் இந்தியால டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்மியா தான் இருக்குது. நார்த் இந்தியால நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ்ல, டெல்லி, அப்புறம் வந்து ராஜஸ்தான், இதெல்லாமே பார்டர் சைடு நிறைய இருக்கக்கூடியது. அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல உள்ள இருந்தாலும் அங்கேயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மான்யூமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க எல்லா இடத்துலயுமே மாக் ட்ரில் நாளைக்கு அதிகமா கண்டக்ட் பண்ணப்படும். அந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற இடத்துலலாம் கிடையாது. 70% ஆஃப் இந்தியால கிடையாது, 30% ஆஃப் இந்தியால நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எப்போ மாக் ட்ரில் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1971 நடந்திருக்குது. அப்போ பாகிஸ்தான்ங்கிறது 2 பாகிஸ்தானா இருந்துச்சு. பங்களாதேஷும் அப்போ பாகிஸ்தான் தான். இப்போதான் அது பங்களாதேஷ் தனி நாடு. அப்போ அது பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், 2 சைடுமே இந்தியாவுக்கு பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு தான் இருந்துச்சு. ஓகேவா? 2 நாடு வந்து ஜியோகிராபிக்கலா பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம நடுவுல இருப்போம். இதுவும் பாகிஸ்தான், அதுவும் பாகிஸ்தான். 2மே பாகிஸ்தான் தான். அப்போ அவங்களுக்குள்ள உள்நாட்டுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா உள்ளுக்குள்ள இறங்கி பங்களாதேஷை தனி நாடா பிரிச்சு கொடுத்தோம். ஏன்னா அங்க இருக்கிற பெங்காலிஸ்க்கு வந்து இஷ்டம் இல்ல பாகிஸ்தான் கூட இருக்கிறது. இவங்க வந்து போஸ்ட் பண்றாங்க உருதுவ. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பெங்காலி தான் பேசணும். என்னதான் இவங்க வந்து ஒரு நாடு எல்லாம் பேசணும், இங்க மொழி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்குது. அதனால வந்து இங்க சரியான ரிசோர்சஸ் போகல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. உள்நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வெடிச்சிச்சு. அந்த ஒரு பெரிய பிரச்சனையில வந்து பங்களாதேஷை தனியா பிரிச்சு கொடுத்தாங்க. யார் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா இந்தியா தான் பிரிச்சு கொடுத்துச்சு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல இந்தியா பயங்கரமா ஜெயிச்சிச்சு. 1971ல மாக் ட்ரில் நடத்தினப்போ இதான் நடந்துச்சு. இப்போ நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு மாக் ட்ரில் பண்றோம். அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி a பிக் டீல். எல்லாருக்கும் என்ன நடக்குதுனால உள்ளுக்குள்ள அப்போ என்ன நடக்க போகுது, எதுக்கு மாக் ட்ரில் இத்தனை வருஷம் கழிச்சு 1970க்கு அப்புறம் 2025ல அடுத்த மில்லியனமே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய மாக் ட்ரில் பண்றோம். எதனால இதை பண்றோம், இந்தியா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னு. சோ நாளைக்கு மாக் ட்ரில் இந்தியா ஃபுல்லா நடக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆக்ஷன் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் எல்லா வீடியோலயும் சொல்றது தான். நான் மறுபடியும் இன்னும் 100 வீடியோ எடுத்தாலும் மறுபடியும் சொல்லுவேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்தியன்கிற ஒரு ஐடென்டிட்டி தான். இந்த ஐடென்டிட்டிக்கு எதிர்த்து நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்து அவங்க எல்லாம் தூக்கி ஜெயில போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டே ஒரு சர்க்குலர் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த சோஷியல் மீடியா வந்து இந்தியாவோட ஒற்றுமைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு உள்ள வந்து பிரிச்சு பேசணும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வேற இந்தியன் கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மறுபடியும் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம அத்தனை பேரும் இந்தியர்கள். நம்ம எல்லாருமே ஒண்ணு, ஒரே ஐடென்டிட்டி இந்தியாங்கிறத இந்த ஒரு நேரத்துல நம்ம கவர்மெண்ட் பின்னாடி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் அடுத்து நான் எதை பத்தி பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா அங்க வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். Until then, bye. Love you all. Take care. Cheers and Jai Hind.